முதுகு வலி, முட்டு வலி, ஸ்கின், ஹேர், உடல் பருமன், மூட் ஸ்விங்ஸ்லாம் வருதில்ல, இது எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான 2 ஹார்மோன் தான் ஈஸ்ட்ரஜனும் ப்ரொஜெஸ்ட்ரானும். ப்ரொஜெஸ்ட்ரான் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம இவ்வளோதான் கோவப்படணும், இவ்வளோதான் சிரிக்கணும், இந்த விஷயத்தில் வந்துட்டு ஒரு லிமிட்டில் வந்துட்டு அதை மெயின்டைன் பண்ணும். இது வந்துட்டு எக்ஸஸாவோ சுத்தமாகவோ ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா, நம்மளாவே இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இந்த யூட்ரஸ் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ரொம்ப இரிட்டேட் ஆகிறான். அது நமக்கு ஒரு ஆப்ரேஷன் நடந்திருக்கு, கர்ப்பப்பை இல்லாமல் இருக்கோங்கிற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்குமே தவிர்த்து, இன்னொரு சைடு வந்துட்டு கண்டிப்பாக இந்த ஹார்மோனோட நில் ப்ரொடக்ஷன்னால தான் நமக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கு. ஸோ இந்த மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். அதே மாதிரி பால் உற்பத்தி ஸ்டாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தைராய்டு ஹார்மோனை வந்துட்டு ரொம்பவே அது கொலாப்ஸ் பண்ணிவிடும். இந்த கர்ப்பப்பை சுவர் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எண்டோமெட்ரியம் லைனிங் பெருசாகி நம்மளோட கரு வந்துட்டு தாங்கும் அப்படின்னு சொன்னேன்ல. கரு வந்துட்டு இம்ப்ளான்ட் ஆனோடனே எண்டோமெட்ரியம் கிட்ட போயிட்டு இந்த ப்ரொஜெஸ்ட்ரானுங்கிற ஹார்மோன் தான் சொல்லுமாமா, நீ வந்துட்டு கருக்கு தேவையான எல்லா நியூட்ரியன்ஸையும் நீ தான் ப்ரொடியூஸ் பண்ணணும். ப்ரொஜெஸ்ட்ரானுங்கிற ஹார்மோன் தான் எண்டோமெட்ரியம் கிட்ட போய் சொல்லும்.